இந்த வீடியோல 4 மேஜர் கிராஷ் கடந்த ஒரு 30, 35 வருஷத்துல நடந்த மேஜர் கிராஷ் மோர் தென் 40% மேல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆன இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஏன் இத பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம இன்வெஸ்ட்மென்ட் லாங் டெர்ம் அப்டின்னு ஃபோக்கஸ் பண்றது தொடர்ந்து லாங் டெர்ம்க்கு சஸ்டெயின் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏதோ ஒரு கிராஷ் வரும்போது, இல்ல மார்க்கெட் ஃபால் வரும்போது, நம்ம அத ஒண்ணு ப்ராஃபிட் புக் பண்ணிடுறோம். இல்ல அட்லீஸ்ட் வாங்குன பிரைஸ்லயாவது வெளில வந்துர்றோம். ஸோ மறுபடியும் மார்க்கெட் இன்னும் லோயஸ்ட் பிரைஸ் வந்ததுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு திங்க் பண்றோம். அ இன்னொன்னு லாஸ் இதோட முடிச்சுக்கலான்னு வெளில வந்துர்றோம். நான் ஏன் இந்த மார்க்கெட் கிராஷ பத்தி சொல்லப் போறேன் அப்படின்னா, இந்த கிராஷ் எல்லாம் கடந்து மார்க்கெட் எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஆம் உண்மையான ஸ்டாக் மார்க்கெட்டோட நேச்சர் என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1992ல ஹர்ஷத் மேத்தா அப்படின்றவர் செஞ்ச ஊழல் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இதனால சென்செக்ஸ் 55% கிட்ட ஃபால் ஆச்சு. 2000ல டாட் காம் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது Y2K இஷ்யூ 56% நிஃப்டி ஃபால் ஆச்சு. நிஃப்டி சென்செக்ஸ் ஃபால் ஆச்சு. 2008ல குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008ல அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த லீடிங் பேங்க் லீமன் பிரதர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க திவால் ஆனது. ஓவரால் குளோபல் மார்க்கெட்டும் ஃபால் ஆச்சு. நம்ம மார்க்கெட் 60% கிட்ட கரெக்ஷன் இருந்தது, கிராஷ் இருந்தது. 2020 மார்ச்ல கோவிட் பேண்டமிக் அதாவது ஹெல்த் கிரைசிஸ் நிஃப்டி 40% கிட்ட ஃபால் ஆச்சு. இந்த 4 ஃபாலுமே வந்து மோர் தென் 40%. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சிஏஜிஆர் அப்படின்றது 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது இந்த 30 வருஷத்துல 100 மடங்கு வெல்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இந்த 4 மார்க்கெட் கிராஷும் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் இல்ல கரெக்ஷன் இல்ல கிராஷ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு பபுள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நியர் டேர்ம்க்கு ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு பஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு விழுந்தாலும் மார்க்கெட் இதுவரைக்கும் தொடர்ந்து எழுந்து தான் மேல வந்திருக்கு. ஸோ அப்போ லாங் டேர்ம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த கரெக்ஷனை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? ஒரு சிலர் இந்த கரெக்ஷனை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணவங்க அதிகமான ப்ராஃபிட், அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸில் வந்தாலும் இந்த மார்க்கெட் கரெக்ஷனை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. மார்க்கெட் கிராஷில் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஏதாவது கரெக்ஷன் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி இல்லை ரொம்ப நடுவில் வர இந்த சின்ன சின்ன பஸ்ட்டு, அதாவது கிராஷ் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக நம்ம பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்றது தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கான ஒரு அப்ஜெக்டிவ். ரியல் எஸ்டேட்டில் நம்ம ஒரு லேண்ட் இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம். 30 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போது அதோட வேல்யூ, முக்கியமாக சிட்டிஸ்லாம் போனீங்கன்னா 1 கோடி ரூபா கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது அதோட விலை குறைஞ்சாலும் நம்ம பயப்படுறதில்ல. ஏன்னா அது நம்மளோட இடம், அது வேல்யூ வந்து அப்பப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஷேர் இறங்கினாவே அதுக்கு நமக்கு ஒரு பதற்றம் வந்துடுது. ஸோ அப்போ அந்த ஷேர் ப்ரைஸை கொடுத்துடலாமா, ப்ராஃபிட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாமா, இந்த மாதிரி ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அதை நம்ம எக்ஸிட்டும் பண்ணிடுறோம். இதை தாண்டி நம்ம ஹோல்ட் பண்ணி ஒரு லாங் ரன்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அது நம்மளோட வெல்த்தை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது இது வரைக்கும் நடந்த பாஸ்ட் ரெக்கார்டில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.